அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுக்கும் வேண்டும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆண்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கேட்கறானே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் இன்னைக்கு அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க, மொத்தமே 4 வகையான ரிசர்வேஷன். ஓசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அவ்வளவுதான். அதுபோல பிசிக்கலி சேலஞ்ச் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு ஓசி அதாவது ஜெனரல், அப்புறம் பிசி, அப்புறம் பிசி முஸ்லீம், அப்புறம் எஸ்சி, அப்புறம் எஸ்டி, அப்புறம் எஸ்சிஏ, அதாவது இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அண்ட் பிசி முஸ்லீம், ஒரு 7 வகையான மெயின் கேட்டகரி இருக்குது. அப்புறம் அது ஒவ்வொன்றுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 16 வகையான ரிசர்வேஷன் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஓசி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஜெனரல்ல ஒரு 16 வகையான ரிசர்வேஷன், பிசி அப்படி சொல்லக்கூடிய அதுல ஒரு 16 வகையான ரிசர்வேஷன். அப்ப 7 × 16 எவ்வளவு வருதுன்னா 112 வருது. 112 பிரிவுகளின் கீழ் ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஒரு 90 வேகன்சி கால்ஃபார் பண்றாங்க அப்படின்னா, அந்த 90 காலி பணியிடங்களை 112 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியல. குரூப் 4 எக்ஸாம் 10,000 வேகன்சி கால்ஃபார் பண்ண போறோம், உலகத்திலே நாங்க தான், அறிவிப்புலாம் பயங்கரமா இருக்கும். அதுல 5000 டைபிஸ்ட் போயிடும். அதுலயே நம்மளால டைப் தெரியலாம் வெளில போயிருவோம். 5000 தான் உங்களுக்கு ஜூனியர்ஸ்ட். 5000 112 பிரிவின் கீழ் இடஒதுக்கீட்டின் கீழ் வகைப்படுத்தும் பொழுது அந்த பிசி ஜெனரலுக்கு மொத்தமே ஒரு 100 200 தான் வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்ல, எதுக்கு ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் டைம்ல ஜெனரல், ஜெனரல் அப்படிங்கிறது என்னன்னா பொது பிரிவு. இந்த பொது பிரிவின் கீழ் யாரு வேண்டுமானாலும் வரலாம். நிறைய பேர் சொல்றாங்க ஜெனரல்னா ஆண்கள். கிடையவே கிடையாது. நீங்க பாருங்க, உங்களுடைய உதாரணத்துக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா அந்த பிசி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி வச்சு நம்ம இதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். பிசி, பிசி ஜெனரல், பிசி ஜெனரல்ல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த ஜெனரல்ல ஜெனரல் அப்படிங்கிற இடத்துல ஒரு சீட் இருந்துச்சுன்னா அவர் அந்த சீட்டை போய் எடுக்கலாம் கவுன்சிலிங்ல. அந்த பிசியில முஸ்லீம் அல்லாத ஜெனரல்ல போய் அவர் சீட் எடுக்கலாம். ஒரு ஜெனரல் கேண்டிடேட் அப்படிங்கிறவர் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ஜெனரல் அப்படிங்கிறவங்க இவர்களுடைய வகையின்படி அந்த ஜெனரல் அப்படிங்கிறவங்க ஒரு தமிழ் மீடியம் கேண்டிடேட்டா இருக்கலாம். அந்த ஜெனரல் அப்படிங்கிறவங்க ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கலாம். அந்த ஜெனரல் அப்படிங்கிறவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன்ல தமிழ் மீடியம் படிச்சவரா இருக்கலாம். அந்த ஜெனரல் அப்படிங்கிறவங்க பிளைண்டா இருக்கலாம். அந்த ஜெனரல் பிசி ஜெனரல் பாத்தீங்கன்னா அவர் ஆர்த்தோ கேண்டிடேட்டா இருக்கலாம். அந்த பிசி ஜெனரல் ஒரு டெஃப் கேண்டிடேட்டா இருக்கலாம். அந்த பிசி ஜெனரல் அந்த முல்லா யாரே தெரியல, முல்லா கேண்டிடேட்டா இருக்கலாம். அந்த பிசி ஜெனரல் ஒரு விமன் கேண்டிடேட்டா கூட இருக்கலாம். அந்த பிசி ஜெனரல் விமன்ல தமிழ் மீடியம் கேண்டிடேட்டா இருக்கலாம், பிஎஸ்டிஎம். அந்த பிசி ஜெனரல் விடோ கேண்டிடேட்டா கூட இருக்கலாம். பிசி ஜெனரல் விடோ கேண்டிடேட். ஒரு பெண் தான் விடோவாக முடியும், ஒரு ஆண் விடோவாக முடியாது, எல்லாருக்குமே தெரியும். டெஸ்டிடியூட் விடோ, கணவனால் கைவிடப்பட்ட பெண். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா மனைவியால் கைவிடப்பட்ட ஆணுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் பொழுது மனைவியால் கைவிடப்பட்ட ஆணுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாமே. ஆணுக்கு பெண் சமம் தானே. அந்த இடஒதுக்கீடு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்காவது கல்யாணம் நடந்திருக்கும். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கணவனால் கைவிடப்பட்டிருக்க முடியும். இங்க ஆண்களுக்கு வேலை கிடைக்கிற கல்யாணமே நடக்கலையே. 112 வகையான இடஒதுக்கீடுனால் ஆண்களுக்கு நல்ல மார்க் எடுத்து கிடைக்காம போச்சு, வேலை கிடைக்கல. அதான் சொல்றோம். இப்ப கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு இடஒதுக்கீடு அழைக்கும் பொழுது இந்த கணவன மனைவியால் கைவிடப்பட்ட ஆண் அப்படிங்கிற ஒரு பிரிவுக்காகவாது எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. நீங்க பாருங்க, பிசி டெஸ்டிடியூட் விடோ, பிசி கணவனால் கைவிடப்பட்ட பெண் ஜெனரல் டேன், அதாவது அந்த பொது பிரிவுல போயிட்டு அங்க விடோன்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுல சீட் இருந்துச்சுன்னா நீங்க வேலை எடுக்கலாம். அந்த பொது பிரிவுல போய் விமன் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க சீட் இருந்துச்சுன்னா நீங்க வேலை எடுக்கலாம். அந்த பொது பிரிவுல ஜெனரல் அப்படிங்கிற கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி எல்லாரும் என்ன மேல் அப்படி மேல்லாம் கிடையவே கிடையாது. ஜெனரல் எல்லாரும் வருவாங்க. அதான் சொல்றோம், இந்த ஜெனரல்ல எல்லாரும் வருவாங்க. அப்புறம் பிசியில பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் அல்லாத டெஸ்டிடியூட் விடோல போய் நீங்க எடுக்கலாம். பிசியில முஸ்லீம் அல்லாத விமன்ல போய் நீங்க எடுக்கலாம்.
பிசியில வந்து முஸ்லீம் அல்லாத ஜெனரல்ல போய் நீங்க எடுக்கலாம், வேலை எடுக்கலாம். டெஸ்டிடியூட் விடோ. அடுத்து பிசி ஜெனரல்ல வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அந்த விடோல தமிழ் மீடியம் பாத்துக்கோங்க. விடோல தமிழ் மீடியம். அப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணாயிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டின் மேல் உள்ள ஒரு ஆர்வத்தால் அவங்க வந்து ராணுவத்தில் வேலை பார்த்து அங்கிருந்து ரிட்டையர் வந்துருவாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ங்கிற பிரிவில் அவங்க வரலாம். அவங்க அந்த காலத்தில் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்திருக்கலாம். தமிழ் மீடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சிருந்திருக்கலாம். அவங்க சம்டைம்ஸ் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு விஷன் பார்வை குறைபாடு உள்ளவர். அப்போ அந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது டெஸ்டிடியூட்ல பிஎஸ்டிஎம் ஓகே. விமன்ல பிளைண்ட். ஒரு விமன்ல பிளைண்டா இருக்கிற கேண்டிடேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் விமன்ல போய் நீங்க எடுக்கலாம். ஜெனரல் டேன்ல விமன், ஜெனரல் டேன்ல ஜெனரல், ஜெனரல் டேன் ஜெனரல், பிசி. இது வந்து 112 வகையான ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன் இப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க ஆர்த்தோ, ஜெனரல் ஆர்த்தோல நீங்க எடுக்கலாம், ஜெனரல் டேன் விமன்ல நீங்க எடுக்கலாம். அதாவது ஆர்த்தோ கிடையாது, விமன்ல ஆர்த்தோ. இதை உட்காந்து படிக்கிறதுக்கே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் வந்து தலை சுத்தி திரும்பல. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான இடஒதுக்கீடு, ஒரு கடுமையான டெஃப். விமன்ல டெஃப். விமன்ல டெஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் டேன் விமன்ல போய் நீங்க சீட் எடுக்கலாம். ஜெனரல் டேன் விமன்ல அதாவது அந்த ஹார்ட் ஆஃப் ஹியரிங் சொல்லுவாங்க, காது சரியா கேட்காம இருக்க சீட் எடுக்கலாம். அதாவது இப்ப நான் உதாரணம் சொல்றேன். இந்த பிசில விமன் கேண்டிடேட் இருக்கக்கூடிய இந்த காது கேட்காதவர் பொதுப்பிரிவில் விமன் காது கேட்காத ஒரு சீட்டை போய் நீங்க எடுக்கலாம். பொதுப்பிரிவு விமன்லயும் நீங்க எடுக்கலாம். பொதுப்பிரிவு விமன் இல்லாத ஜெனரல்ல அப்பனா என்ன அர்த்தம்? மென் அப்படிலாம் கிடையாது, அதுவும் சீட் எடுக்கலாம். பொதுப்பிரிவு ஜெனரல் நீங்க சீட் எடுக்கலாம். பிசில வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா விமன்ல எடுக்கலாம். பிசி வர்றதுனால வந்து உங்களுக்கு வந்து விமன்ல வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் ஹியரிங் காது கேட்காத அந்த இதில் எடுக்கலாம். பிசில வர்ற ஜெனரல்ல சீட் எடுக்கலாம். பிசில வர இது வந்து நீங்க இது 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 எந்த அளவுக்கு ஆண்களை பாதிக்கும் அதான் நம்ம சொல்ல வரும். 112 வகையான இடஒதுக்கீட்டினை அளித்து தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு செல்வதற்கு ஆண்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். 5000 வேகன்சி குரூப் 4 நீங்க கால் ஃபார் பண்றீங்க அப்படின்னா அதுல பிசி ஜெனரல் அப்படிங்கிறதுல உள்ளது மட்டும்தான் ஆண் போட்டி போட முடியும். ஒரு ஜென்ஸ் வந்து பிசி ஜெனரல் பிசியாக இருந்தால், எம்பிசியாக இருந்தால் எம்பிசி ஜெனரல். ஒரு 100 சீட் இருக்குன்னா அதுல 26.5 தான் பிசிக்கே வருது. அந்த பிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 26.5 பிசியில வந்து அதுல ஒரு 30% பெண்களுக்கு போயிருது. அந்த 30ல ஒரு 10 விடோவுக்கு போயிருது. அதுல ஒரு 20 தமிழ் மீடியத்துக்கு போயிருது. அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மிகவும் வந்து அரசாங்கத்தால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அரசாங்கம் இதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் எம்பிசிக்கு. எம்பிசி ஒருத்தர் எம்பிசி ஜெனரல் மேல் கேண்டிடேட், ஜெனரல் மேல் கேண்டிடேட் சொல்லுவோம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல்ல வந்து ஏதாவது மேல் கேண்டிடேட்ஸ் இருந்துச்சுன்னா போய் எடுக்கலாம். எம்பிசில மேல் கேண்டிடேட்ஸ் இருந்துச்சுன்னா அவர் போய் வந்து அந்த வேகன்சி எடுக்கலாம். அவ்வளவுதான். வேற 2 ஆப்ஷன், வேற ஆப்ஷனே கிடையாது. அதுவும் இவங்களுக்கு ஈக்குவலா ஒரு விமன் வராங்க. அந்த விமன் வழிவிட்டாதான் இவர் வந்து அந்த வேலை எடுக்க முடியும். இப்போ உதாரணமா ஒரு எம்பிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விமன் கேண்டிடேட் இருக்கிறாங்க. எம்பிசியில வந்து ஒரு விமன் கேண்டிடேட் இருக்கிறாங்க அப்படின்னா எம்பிசியில ஒரு விமன் கேண்டிடேட் இருக்கிறாங்க, எம்பிசியில ஒரு ஜெனரல் கேண்டிடேட் இருக்கிறாங்க. இந்த விமன் கேண்டிடேட் போகும் பொழுது ஒரு 235 மார்க் எடுத்திருக்கிறாங்க. இவங்க போகும் பொழுது எம்பிசியில வந்து ஜெனரல்லயும் சீட் இருக்கு, எம்பிசியில விமன்லயும் சீட் இருக்கு. எம்பிசி ஜெனரல்ல சப் ரிஜிஸ்டர் இருக்குது, எம்பிசி விமன்ல லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் இருக்குது. சோ சி ஹேவ் தி ரைட் டு டேக் சப் ரிஜிஸ்டர். எம்பிசி ஜெனரல் சீட் இவங்க எடுக்கிறதுக்கு முடியும். ஒரு குரூப் 2 போஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் இருக்கு, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் இருக்கு, லேபர் இன்ஸ்பெக்டர் இருக்குது. இந்த அம்மா போறாங்க, எம்பிசி விமன் கேண்டிடேட் போறாங்க. இவங்க போகும்பொழுது இவங்களுடைய விமன் கேட்டகரியில சப் ரிஜிஸ்டர் இல்ல, ஆனா எம்பிசி ஜெனரல் அப்படிங்கிற கேட்டகரியில சப் ரிஜிஸ்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஜெனரல் இவங்க எடுக்கலாம். இவங்களை எடுக்கக்கூடாதுன்னு யாருமே நம்ம வந்து தடுக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஜெனரல் அப்படிங்கிறதுல வந்து விமன் வராங்க, தமிழ் மீடியம் வராங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் வராங்க, பிசிக்கலி சேலஞ்சர் வராங்க, ஆர்த்தோ வராங்க, டெஃப் வராங்க, ஹார்ட் ஆஃப் ஹியரிங் வராங்க, முல்டா வராங்க.
அப்போ ஒரு கேட்டகரியில் 16 பேர் வராங்க அப்படிங்கும் பொழுது மொத்தம் 7 கேட்டகரி வச்சிருக்கிறீங்க. 112 பிரிவின் கீழ் நீங்க இதை வகைப்படுத்தும் பொழுது இது ஆண்களுக்கு என்று ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுவுமே இல்லை. நோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ். கண்டிப்பாக ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் பார்த்தாவது ஆண்களுக்கு இடஒதுக்கீடை அழியுங்கள். இன்னைக்கு வந்து ஆண்களுடைய கான்ட்ரிபியூஷன், ஆண்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு கவர்மெண்ட் சர்வீஸ்ல. ஹையர் அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 5 மணிக்கு மேல பெண்களை வைத்து வேலை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுக்கு வீட்டிலையும் போய் வேலை பார்க்கணும். அவர்கள் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும், வீட்டையும் காப்பாற்ற வேண்டும். 5 மணி வரை நாட்டை காப்பாற்ற வேண்டும், 5 மணிக்கு அப்புறம் வீட்டை காப்பாற்ற வேண்டும். அவங்களுக்கு டுயல் ரோல். பட் இந்த மாதிரி நிறைய ரிசர்வேஷனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்குது. தமிழ் மீடியம் நம்ம அதை சொல்லி ஆகணும். மொழி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாடு, நான் என்ன கேட்கிறேன், தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு. குரூப் 4ல 10th குவாலிஃபிகேஷன் தமிழ் படிச்சிருக்கணும். அது நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஓகே. குரூப் 2ல வந்து தமிழ்ல கொஸ்டினை கஷ்டமா கேட்டுறீங்க, இங்கிலீஷ் மீடியம் தான் உள்ள வராங்க. மெயின் செக்ஷன் என்ன தமிழ்ல மார்க் போறது கிடையாது. இப்ப தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் வச்சு யூஸே இல்லை உண்மையே சொல்லணும் அப்படின்னா. இடஒதுக்கீடு சீரமைக்கப்பட வேண்டும். அதான் நம்ம சொல்ல வரோம். வரிசையா அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கு. ஆண்களுக்கு இடஒதுக்கீடு அழியுங்கள், ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குங்கள். இந்த 112 கேட்டகரியில ஒரு ஓரமா ஒரு 113ஆவதா பிசி மேல். எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. எம்பிசி மேல், எஸ்சி மேல், எஸ்டி மேல், எஸ்சிஏ மேல், எக்ஸ் சர்வீஸ் மேன் மோஸ்ட்லி மேல் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து தயவு செய்து ஆண்களுக்கு இடஒதுக்கீட்டை அளித்து ஆண்கள் வர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள். எந்த நாட்டிலும் இல்லாம புதுசா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறானே அப்படின்னு நீங்க எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்கலாம். எந்த நாட்டிலும் இந்த மாதிரி 112 வகையான இடஒதுக்கீடு இருக்குதான்னு தெரியல. அதனால ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால நம்ம கேட்கிறோம். இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு ஈக்குவல் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலா போயிடலாம். 100 போஸ்ட் 50 போஸ்ட் பெண்களுக்கு, 50 போஸ்ட் ஆண்களுக்கு. அந்த பெண்கள் அவங்க பிசியா இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி, எம்பி அப்படி எடுத்துக்கோங்க. ஆண்கள் பிசியா இருந்தாலும் அப்படி எடுத்துக்கோங்க. ஈக்குவல் அப்படி பிரிச்சு கொடுக்கலாம். இடஒதுக்கீடு என்பது நம்ம தான் ஃப்ரேம் பண்றோம். இது ஒன்றும் அரசியல் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வரும் பொழுது வந்து யாருக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லையோ அவங்கள கொண்டு வரதுக்காக சமூகத்துல மேல வரணும். இன்னைக்கு வந்து ஒரு பிசி உயர்ந்த நிலை, ஒரு பிசி தாழ்ந்த நிலையில் இருக்கிறார், ஒரு ஷெட்யூல் காஸ்ட் உயர்ந்த நிலையில் இருக்கிறார், இடஒதுக்கீடு அளித்ததால் அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு வந்து ஆண் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார், பெண் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்காத காரணத்தால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கள், அதை நம்ம கேட்கிறோம். 112 வகையான இடஒதுக்கீட்டு பிரிவில் ஒரு பிரிவை எக்ஸ்ட்ரா சேர்த்து 113ஆக ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு என்ற அறிவிப்பு வந்தால் உண்மையிலேயே பட்டதாரி இளைஞர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருப்பார்கள். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஒரு பையன் படிக்கிறான். 20 வயசுல டிகிரி முடிச்சுட்டு 21 வயசுல அந்த பொண்ணு வேலைக்கு போயிருச்சு. அப்புறமா வந்து டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கிற பற்றினால், டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கிற காதலினால் அந்த பையனால் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போக முடியல. ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம் போயிருச்சு இந்த கடுமையான இடஒதுக்கீட்டின் காரணத்தால். அப்படியே ஒரு 4 குரூப் 1 எழுதுறான், 4 குரூப் 4 எழுதுறான், 4 குரூப் 2 எழுதுறான். 15 வருஷம் ஆயிருச்சு. 15 வருஷம் 18 வருஷம் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு குரூப் இப்போ சீக்கிரம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முன்னால அப்படி இல்லை. ஏன்னா 15 வருடமாக 20 வருடமாக இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு படிக்க வந்துருது. அந்த நிலைமெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் தயவு செய்து ஆண்களுக்கும் இடஒதுக்கீட்டினை வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.